எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God.
பிரசனத்தை வரவேற்கும்படியாக நீங்க இருக்கிற இடங்களெல்லாம் தேவனுடைய பிரசனம் உங்கள் மூலமாக உங்கள் பகுதிகளில் ஆளுகை செய்யும்படியாக இந்த நாளிலும் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம் தேவன் அவர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் எவ்வளவோ தேவங்கள் நம்ம தேசத்துல இருந்தாலும் கர்த்தர் அவர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையிலும் அந்த வசனத்துல சொல்கிறது போல வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. ஹல்லேலூயா. நம் தேவாதி தேவன் அவரை மாத்திரம் தான் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிற மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் அவரை பணிந்து கொண்டிருக்கிறாங்க. வாங்க நாம் எல்லாரும் இணைந்து அவர்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆனந்தமாக நம் தேவனை கீதங்கள் பாடி அவரை தொழ போகிறோம், அவரை துதிக்க போகிறோம். கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடுவோமா? Yes Lord, thank you Jesus. எல்லாரும் இணைந்து மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா. மகிமை வல்லமை பொழிந்தவரை, சகலத்தையும் சிருஷ்டித்தவரை, தேவாதி தேவனை, வானாதி வானவரை நாம் எல்லாரும் இணைந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா?
ஆண்டவர் இயேசுவை வணங்கும்படியாக எல்லாரும் உங்களை அர்ப்பணித்த இந்த வேளையிலே ஹல்லேலூயா. ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே பரிசுத்த இயேசுவே. ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே பரிசுத்த இயேசுவே. ஆவியில் நிறைந்து தொழுகுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து நம் ஆவியில் நிறைந்து இயேசுவை உயர்த்தும்படியாக வந்து எல்லாரும் இந்த பணிந்திடுவோம். ஜீவன்கள் மூப்பர்கள் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே பரிசுத்த இயேசுவே. சேர்ந்து பாடுங்க. ஜீவன்கள் ஆமென் எஸ் ஜீசஸ் தூதர்கள் யாவரும் பணிந்திடும் தேவன் நீரே பரிசுத்த இயேசுவே. ஆவியில் நிறைந்து தொழுகுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆமென். எல்லாரும் இணைந்து பரிசுத்த ஆவியில நிரம்பி பாடுவோம். இந்த வேளையில ஆண்டவராகிய இயேசுவை உயர்த்தும்படியாக ஆவியில் நிறைந்து தொழுகுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆவியில் நிறைந்து தொழுகுவோம் ஆண்டவர் இவரை பணிந்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். ஆனந்தமாய் நம் தேவனை கீதங்கள் பாடி துதித்திடுவோம். தொழுவோம் பணிந்திடுவோம். ஆமென். அவர்தான் பாத்திரரே. Yes Lord. நம் துதிக்கு நம் தொழுகைக்கு பாத்திரரானவர் அவர் ஒருவரே. அப்ப எல்லாரும் இணைந்து ஆமென் அவரை உயர்த்தி பாடுவோமா. தொழுவோம் பணிந்திடுவோம். அவர்தான் பாத்திரரே. உம்மை தொழுவோம் பணிந்திடுவோம். இயேசு நீர் பாத்திரரே. உம்மை தொழுவோம் பணிந்திடுவோம். என் இயேசு நீங்க பாத்திரரே. ஹல்லேலூயா. நம்ம இயேசப்பா அவர் ஒருவர் தான் நம்முடைய தொழுகைக்கு என்னுடைய ஆராதனைக்கு நீங்க ஒருவர் தான் பாத்திரப்பா. எல்லாரும் அவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே வேற யார் ஆண்டவரே என்னுடைய தொழுகைக்கு பாத்திரர் அல்லவே அல்ல. Lord, I will never worship any other man, Lord. I will not worship my job. I will not worship my riches, Father. But you alone are worthy to be praised. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம் துதிக்கு நம் தொழுகைக்கு பாத்திரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் அவரை உயர்த்தும்படியாக அவரை ஆராதிக்கும்படியாக ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம். உம்மை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்ளுவோம். சங்கீதம் 28:7 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒரு அற்புதமான வசனம், தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை ஒரு பாடலாக இந்த வேளையில பாடப்போகிறோம். அந்த பாடலை பாடும் பொழுது தேவாதி தேவன் அவரை நாம் உரிமை பாராட்ட போகிறோம். அந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தரின் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. ஹல்லேலூயா. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான தேவனுடைய வார்த்தை. அவரை நம்பி இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும் இதுவரைக்கும் உங்களுக்கு சகாயம் செய்தவர் இனிமேலும் உங்களுக்கு சகாயம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம் பாட்டினாலே இந்த வேளை நாம் எல்லாரும் இந்த அருமையான பாடலை பாடி அவரை துதிப்போமா. Worship you, Jesus. எல்லாரும் இந்த ஹல்லேலூயா இருதயத்தினாலத்திலிருந்து நீங்க பாடுகிற இந்த வேளையிலே தேவனே உங்கள் பாட்டினால் துதிக்கிற இந்த வேளையிலே அவரே உங்களுக்கு சகாயமாக, அவரே உங்களுக்கு கேடகமாக அவர் மாறுகிறார். ஹல்லேலூயா. நீரின் பெலனும் என் கேடகமாம், உம்மை
நான் நம்பி இருப்பேன். நீர் என் பலனும் என் கேடகமாம். உம்மை நான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். நீர் என் பலனும் என் கேடகமாம். உம்மை நான் நம்பி இருந்தேன். எல்லாம் கரங்களை தட்டி, நீர் என் பலனும் என் கேடகமாம். உம்மை நான் நம்பி இருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஒரே சத்தமாக, ஆண்டவரே, எங்க துதிகன மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரர் என்று எங்களோடு இணைந்து சொல்லுங்க. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா. நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவர் மாத்திரமல்ல, அந்த சத்தத்தை கேட்டு நாம் கூப்பிடுகிற நேரங்களில் உடனடியாக வந்து நம்மை விடுவித்து நம்மை மீட்க தேவனுக்கு நாம் எல்லாரும் மனதார நன்றிகளை செலுத்தும் ஆண்டவரே. அப்பா, என் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நீங்க வந்து என்னை விடுவித்தீங்களே, அதற்காக நன்றி அப்பா என்று எல்லாரும் இந்த ஆமென். எஸ் ஜீசஸ்.
நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் துதிக்கு பாத்திரர். எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து சொல்வோமா இந்த வேளையில? இந்த வேளையிலும் நம் தேவாதி தேவன் அவர் மிகவும் வைராக்கியம் கொண்டவர். ஒவ்வொரு நாளும் தன் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் ஒருவரே என் வாழ்க்கைக்கு துதிக்கு பாத்திரர், ஆண்டவரே என் தொழுகைக்கு நீர் ஒருவரே பாத்திரர் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரிடம் வந்து உங்கள் இருதய நாளத்திலிருந்து அவரை ஆராதிக்கும்படியாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக தன் ரத்தத்தை சிந்தினவர். அவர் விரும்புகிற காரியம், அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். The Lord your God, all that he is desiring today, church, is that his people who are purchased by his blood will come before his throne and worship him alone and give him the glory at all times. எல்லா சூழ்நிலையிலும் அவர் சிங்காசனத்துக்கு முன்பதாக வந்து நம் கிரீடங்களை எல்லாம் வைத்து ராஜாதி ராஜாவை பணிந்து கொள்ளும்படியாக நாமும் நம்மை அர்ப்பணித்து இந்த வேளையில பாத்திரர் ஆண்டவரே நீர் ஒருவரே பாத்திரர் என்று all the saints and angels bow before your throne, and all the elders cast their crowns before the Lamb of God and sing. All the saints and angels bow before your throne, and all the elders cast their crowns before the Lamb of God and
நீ பார்த்தீரே, பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே, பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே, பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே. உம்மை போலொரு தேவனில்லை, உம்மை போலொரு கர்த்தரில்லை, இயேசுவை போல் ஒரு தேவனில்லை, என் நேசரை போல் ஒரு கர்த்தரில்லை. பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே. எல்லாரும் இணைந்து பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே. இப்ப எல்லாரும் சேர்ந்து அவரை பார்த்து சொல்ல போறோம். நம் தேவன் பிரியப்படுகிற அந்த காரியத்தை நம்ம எல்லாரும் இணைந்து அவரை நோக்கி சொல்லுவோம். அப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. அப்பா, உம்மை போல என்னை ரட்சிக்க வேற யாரும் இல்லை ஆண்டவரே. எனக்கு சகாயம் தர உம்மை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லப்பா என்று அவரை பார்த்து இந்த வேளையில நாம் எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? Yes Lord, yes Jesus. உம்மை போலொரு தேவனில்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உம்மை போலொரு கர்த்தரில்லை. இயேசப்பா, உம்மை போலொரு தேவனில்லை, உம்மை போலொரு கர்த்தரில்லை. எல்லாரும் சேர்ந்து பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே, பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரே. இயேசுவே
Amasia, Yeshua, 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 soon coming King. We lift your name, Jesus. We lift it high, oh Lord. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 1 நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன். நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன். இன்றைக்கு அநேகர் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பங்களில் ஆண்டவருடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் பல விதத்திலும் சத்ரு அவர்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறான். ஆகவே இன்றைக்கு நாம் உங்கள் அழைப்புக்கு எதிரான சத்ருவை தாக்குவது, அந்த ஜெபத்தை தான் நாம் அறிக்கை செய்ய போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து இதை கவனித்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில் தேவனுடைய அழைப்பை இந்த மாதத்தில் முழுமையாக நிறைவேற்றுவார். ஏசாயா 59 அதிகாரம் 19 ஏசாயா 59:19 அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த ஜெப அறிக்கைகளை நாம் ஏறெடுப்பதின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், ஊழியத்தில் முன்னேறி செல்ல முடியாத ஒரு நிலை, சத்துரு சாத்தானுடைய குழு ஊழியங்களில் இடைப்பட்டு கொண்டே இருப்பது, ஊழிய வாழ்க்கையில் தோல்விகள், குழப்பங்கள், பிரிவினைகளால் தாக்கப்பட்டு கொண்டே இருப்பது, அற்புதங்கள், அதிசயங்கள் முழுமையாக ஊழியங்களில் தவிர்க்கப்பட்டு கொண்டிருப்பது. தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதன் மீது கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஆவிக்குரிய ஆயுதத்தை கூர்மையாக்க விரும்புவது. ஆகவே நமக்கு எதிராக இருக்கிற, நம்முடைய அழைப்புக்கு எதிராக இருக்கிற எதிராளியை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. நாம் போராட்ட ஜெபம் செய்ய ஆரம்பிக்கும்போது அவனை தடுத்து நிறுத்தலாம், தொடர்ந்து நம்மை விடுவித்து கொள்ளலாம், தொடர்ந்து தேவன் அழைத்த அழைப்பில் முன்னேறி செல்லலாம். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 5 நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நிருபங்களில் அடிக்கடி தங்கள் ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அவர் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கொலோசியர் 4 அதிகாரம் 17 கொலோசியர் 4:17 அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். முதலாவது இதற்கு திறவுகோல் என்ன? கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
உறங்க இளைப்பாற நேரமில்லை, விழிப்பாயிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகைத்தேடி சுற்றி திரிகிறான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சாத்தான் கால் வைக்க எந்த பகுதியிலும் இடமளிக்கவில்லை என்ற உறுதி நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேனா என்பதை தினந்தோறும் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். 2வது திறவுகோல், நெருக்கங்களை சகித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய அழைப்பில் பலவிதமான உபத்திரவங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார், யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உபத்திரவம், நெருக்கத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். யாக்கோபு 1:4 நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. 3வது திறவுக்குள், சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டும். எதையெல்லாம் செய்யும்படி ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தாரோ அதை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் கிரியை செய்கிறோம் என்பதில் உறுதியாயிருக்க வேண்டும். ஒருவேளை சுவிசேஷகர்களாக இல்லாமல் இருக்கலாம், போதிக்கிறவர்களாக, பாடுகிறவர்களாக, சபை கட்டுகிறவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்களும் நானும் அதில் கண்டிப்பாக வேலை செய்துத்தான் ஆக வேண்டும். உலக பிரகாரமான வேலையை விட நாம் தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் மிகவும் கவனம் உடையவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அதை தான் மத்தேயு 24:45 51 வரையிலும் சொல்லப்பட்ட உவமையில் அநீதி உள்ள ஊழியக்காரரை குறித்து நாம் பார்க்கிறோம். தங்களுடைய அழைப்பை நிறைவேற்றாத கவனக்குறைவான மனிதர்கள் எப்படி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் தள்ளப்படுவார்கள் என்பதை அந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 திறவுகோல்களை முக்கியமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுடைய வல்லமையினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரித்து நம்முடைய அழைப்புக்கு எதிரான சத்துருவை நாம் தாக்கும்போது கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம், நாம் முன்னேறி செல்வோம். அறிக்கைகளை இப்பொழுது நாம் ஏறெடுக்கப் போகிறோம். மத்தேயு 16:18 எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் சொல்லுவோம். மத்தேயு 16:18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த அறிக்கைகளை சொல்லுங்கள். உங்களுக்காக சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக சொல்லுங்கள். நிச்சயமாக
உங்களை கொண்டு கர்த்தர் எதை செய்ய வேண்டுமோ, உங்கள் குடும்பங்களை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக கர்த்தர் இந்த மாதத்திலும் முழுமையாக நிறைவேற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய சிறையின் வல்லமையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அழிக்கிறேன். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய சிறையின் வல்லமையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அழிக்கிறேன். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சாத்தானுடைய சிறையின் வல்லமையையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அழிக்கிறேன். ஆமென். எல்லா சாத்தானின் சிறை கர்த்தாக்களும், எல்லா சாத்தானின் சிறை கர்த்தாக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னை விடு. என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடு. ஆமென். எல்லா சாத்தானின் சிறை கர்த்தாக்களும், எல்லா சாத்தானின் சிறை கர்த்தாக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னை விடு. என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடு. ஆமென். எல்லா சாத்தானின் சிறை கர்த்தாக்களும், எல்லா சாத்தானின் சிறை கர்த்தாக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னை விடு. என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடு. ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குழாயில் உள்ள ஒவ்வொரு அசுத்தத்தையும் ஆண்டவருடைய துடைப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுரண்டி எடுக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குழாயில் உள்ள ஒவ்வொரு அசுத்தத்தையும் ஆண்டவருடைய துடைப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுரண்டி எடுக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என்னுடைய எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குழாயில் உள்ள ஒவ்வொரு அசுத்தத்தையும் ஆண்டவருடைய துடைப்பம், ஆண்டவருடைய துடைப்பம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுரண்டி 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 எடுக்கட்டும், எடுக்கட்டும், எடுக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். சாத்தானின் உலகில், சாத்தானின் உலகில் என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்துகிற ஒவ்வொன்றையும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் அழிக்கிறேன், அழிக்கிறேன், அழிக்கிறேன். ஆமென். சாத்தானின் உலகில், சாத்தானின் உலகில் என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்துகிற ஒவ்வொன்றையும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் அழிக்கிறேன், அழிக்கிறேன், அழிக்கிறேன். ஆமென். சாத்தானின் உலகில், சாத்தானின் உலகில் என்னை, என் குடும்பத்தில் உள்ளவர்களை வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்துகிற ஒவ்வொன்றையும் 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 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் அழிக்கிறேன், அழிக்கிறேன், அழிக்கிறேன். ஆமென். தேவனே, சுயம் சுயம் என்னில், என் குடும்பத்தில் உள்ளவர்களில் சாக சாக கற்றுத்தாரும், கற்றுத்தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனே, சுயம் சுயம் என்னில், என் குடும்பத்தில் உள்ளவர்களில் சாக சாக கற்றுத்தாரும், கற்றுத்தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். தேவனே, சுயம் சுயம் என்னில், என் குடும்பத்தில் உள்ளவர்களில் சாக சாக கற்றுத்தாரும், கற்றுத்தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு 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 துருப்பிடித்த குழாய்களும், துருப்பிடித்த குழாய்களும் முழுமையை பெற்றுக்கொள்வதாக, முழுமையை பெற்றுக்கொள்வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு 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 துருப்பிடித்த குழாய்களும், துருப்பிடித்த குழாய்களும் முழுமையை பெற்றுக்கொள்வதாக, முழுமையை பெற்றுக்கொள்வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு
ஒவ்வொரு துருப்பிடித்த குழாய்களும் முழுமையை பெற்றுக்கொள்வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குழாயை உண்ணும் ஒவ்வொரு வல்லமையும் சுட்டெரிக்கப்படுவதாக என நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குழாயை உண்ணும் ஒவ்வொரு வல்லமையும் சுட்டெரிக்கப்படுவதாக என நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குழாயை உண்ணும் ஒவ்வொரு வல்லமையும் சுட்டெரிக்கப்படுவதாக என நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியே, சீக்கிரமாய் என்னை, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் முழுமையாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியே, சீக்கிரமாய் என்னை, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் முழுமையாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியே, சீக்கிரமாய் என்னை, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் முழுமையாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குழாயில் உள்ள ஒவ்வொரு துளையும் அடைக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குழாயில் உள்ள ஒவ்வொரு துளையும் அடைக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற
ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குழாயில் உள்ள ஒவ்வொரு துளையும் அடைக்கப்படுவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். ஆமென். தேவனே, என்னை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை விரிவாக்கும். என் பலனை, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பலனை புதுப்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என்னை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை விரிவாக்கும். என் பலனை, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பலனை புதுப்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என்னை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை விரிவாக்கும். என் பலனை, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பலனை புதுப்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நீங்கள் ஏறெடுத்த இந்த ஜெப அறிக்கைகளின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்த, உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்ட அந்த நிலையில் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நீங்கள் நிலைத்திருக்க, உங்கள் குடும்பங்கள் நிலைத்திருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென். God bless you. Praise the Lord. எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் எமக்கு தந்த நேரத்திற்காக கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே சதா காலங்கள் துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஒருவரும் சபை ஆராதனையை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இத்தனை பெரிய முயற்சியை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதில் எமக்கும் ஒரு பங்கை தந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை. அன்பானவர்களே, ஆராதனையிலே தேவனை கனப்படுத்துவதற்கு பல பிரிவுகள் இருப்பினும் ஒரு பிரிவு காணிக்கைகளாலே, பொருளாலே அவரை கனப்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக கனத்துக்குரிய தீர்க்கதரிசி ஏஞ்சல் டிவியை நாம் கனப்படுத்துகிற நேரம் இது. இயேசு ஊழியங்கள் தேவனால் தம்முடைய தாசன் சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது. உண்மை உள்ள மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். அந்த மனிதனை அவர் நம்புகிறார். அவரோடு கூட சேர்ந்து நம்மையும் இணைத்திருக்கிறார். இந்த இணைப்பு, இந்த அணைப்பு, இந்த பிணைப்பு, இது தெய்வீகத்தால் உண்டானது. அன்பர்களே, இதுகாரம் நீங்கள் இயேசு ஊழியங்கள் ஏஞ்சல் டிவிக்காக நன்றாய் ஜெபித்தீர்கள். நன்றி. நன்றாய் கொடுத்தீர்கள். நன்றி. இன்னமும் வேலை முடிவதற்கு சில தேவைகள் இருக்கின்றன. கர்த்தர் உங்களோடு பேசும் பொழுது அதையும் செயல்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிறு பிரார்த்தனை செய்யட்டுமா? பரலோக தந்தையே, தமது பிள்ளைகள் மனமு வந்து தாராளமாய் கொடுக்க போகிற காணிக்கைகள் அங்கீகரியும் 1000 10,000 உமது பிள்ளைகளுக்கு திரும்பி தந்தரலும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். அன்பர்களை, திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்கள் இயேசு ஊழியங்கள் கட்டட நிதி அல்லது உங்கள் மனதில் ஏவுகிறபடி நீங்கள் நிதி அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதோ ஒரு பாடல்.
வாங்க நேயர்களே, இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகிறோம். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நாம் வாழவே முடியாது. சமீபத்தில் ஒரு தேவ மனிதர் என்னை சந்திக்க வந்தார். நாங்கள் 2.5 மணி நேரம் தெய்வீக அன்பை குறித்து பேச ஆரம்பித்தோம். எங்களுக்கு களைப்பே ஏற்படவில்லை. அதிலும் அவர்தான் மூச்சு விடாமல் பேசிக்கொண்டிருந்தார். கர்த்தர் செய்த அற்புதங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். கேட்க கேட்க இன்பமாக இருந்தது. அவர் மூலமாக தேவன் செய்கிற மகத்துவங்களையும் ஆண்டவர் எப்படி நல்லவர் என்பதையும் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் இடையே கேட்டேன், ஐயா கொஞ்சம் ஒரு தேநீர் பருகலாமா? அதெல்லாம் உண வேண்டாம் ஐயா. அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல சொல்ல, தேவன் செய்த அற்புதங்களை பேச 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 தாகமும் இல்லை, உணவின் மீது மோகமும் இல்லை. கர்த்தர் வார்த்தையில் அத்தனை வல்லமை இருக்கிறது. பேச தொடங்கினாள், அவரை பற்றி சொல்ல தொடங்கினாள், அவருடைய செயல்களை விவரித்து ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டாள். பேரானந்தம் பேரானந்தம் பேரானந்தம். இன்றைக்கும் கூட தேவன் அருளிய அவருடைய அற்புதமான வாக்கு ஒன்றை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். அது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே அடங்கி இருக்கிறது. Book of Isaiah chapter 43 and the verse 1, where we will find the promise of God for today. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தராகிய தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கை பாருங்கள். முதலாவதாக அவர்களை பார்த்து அவர் சொல்கிறது, பயப்படாதே. இன்றைய உலகில் மக்களை கவ்விக்கொண்டிருப்பது பயம். தேசங்களிலும் சரி, குடும்பங்களிலும் சரி, தனிப்பட்ட நபர் வாழ்க்கையிலும் சரி, இந்த பயமானது மக்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கூட முதலாவது செய்தி அந்த மேய்ப்பர்களுக்கு வந்தபோது, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், பயப்படாதீங்க. பயப்படாதே என்று சொல்லுகிற கர்த்தர் ஏன் அவர் பயப்படாதே என்று சொல்கிறார்? உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை நான் உருவாக்கினேன், எல்லாவற்றை விட உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எத்தனை ஒரு உரிமை, உன்னத மேன்மை இந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிறது பாருங்கள். முதலாவதாக அவர் கொடுக்கிற ஒரு நம்பிக்கை, நீ பயப்படக்கூடாது. ஏன்னா நான் தான் உன்னை சிருஷ்டித்தவர், நான் தான் உன்னை மீட்டு கொண்டவர், நான் தான் உன்னை உருவாக்கினவர், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ என்னுடையவனப்பா. உன் பெயரை நான் சொல்லி அழைத்தேன். இந்த பெயரிட்டு அழைக்கிறது என்பது ஒரு தனிப்பட்ட விதத்தில் அழைக்கிறவருக்கும் அந்த பெயரை உடையவருக்கும் ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்துகிறது. அப்படி சாலையில் நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பெயரை சொல்லுவோமானால் அதில் ஏதாகிலும் மரியாதை இருக்கிறதா? ரோட்டில் போயிட்டே இருக்கும் பொழுது யாருடைய பெயரையோ கூப்பிடுறதுனால அந்த பெயர் உரியவர் இருந்தால் பரவாயில்ல, சும்மா நம்ம காற்றில் விளம்பரம் பண்ணுகிறது போல் அல்லவா இருக்கும். ஒரு பெயரை நாம் அழைக்கிறோம் என்றால் அந்த பெயருக்கு உரியவரை குறித்து அழைக்கிறவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஒரு அன்பான மகள் ஒரு முறை என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் பெயரை நான் அழைத்த மாத்திரத்தில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். இத்தனை ஆண்டுகள் ஆன பின்பு எப்படி என்னுடைய பெயர் நினைவில் இருக்கிறது உங்களுக்கு? ஏதோ அந்த பெயரிலே இருந்த சில அர்த்தங்கள் என் நினைவில் இருந்ததினால் அந்த பெயர் ஞாபகத்துக்கு இருந்தது. எல்லா பெயரையும் என்னால் ஞாபகம் வைக்க முடியாது, நான் மனிதன். எனக்கு அருமையான ஆவிக்குரிய தகப்பன் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு முறை ஒரு
பெரிய கூட்டத்தில் பேசி முடித்துவிட்டு திரளான ஜனங்கள் குழுமியிருந்த அந்த இடத்தில் தனித்தனியாக ஜெபிக்க அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். மக்கள் வந்து ஜெபித்து கொள்ள அழைப்பு கொடுத்தார்கள். அவர் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். அவருக்கு அருகாமையில் அம்மா ஸ்டெல்லா தினகரன் இருந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருந்தேன். உதவியாளர்கள் வரிசையாக ஒவ்வொருவரையும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் ஐயா என்ன சொல்வார், அவரிடத்தில் நான் ஜெபிச்சுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயோதிப தாய் வரும் பொழுது நான் கேட்டேன், அம்மா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? குண்டூர் அப்பா என்று சொன்னார். அவ்வளோதான் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அருகில் ஐயாவிடம் வந்த பொழுது நான் சொன்னேன், இந்த அம்மா குண்டூர்லேருந்து வந்திருக்காங்க. ஏன்னா கூட்டம் சென்னையில் நடக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அந்த குண்டூரில் இருந்து வந்திருக்க, அவ்வளவு தான் நான் சொன்னேன். உடனே ஐயா ஜெபிக்கிறதை நிறுத்திட்டு, அம்மா உங்கள் பேர் இது தானே? அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டது. உங்கள் கடிதத்தை நான் படித்தேம்மா. இன்னும் ஆச்சரியம், அதை விட எனக்கு ஆச்சரியம். சுமார் ஒரு நாளைக்கு அப்பொழுது 2000 2500 கடிதங்கள் வரும். குறிப்பாக இந்த தாயாருடைய கடிதத்தை அவர் படித்தது ஒருபுறம் இருக்க, அந்த தாயாருடைய பெயரை சொன்னார். குன்றலிருந்து தானே, இதுதானம்மா உங்க பேரு? எவ்வளவு ஒரு ஆனந்தம் பாருங்கள். அந்த தாய்க்கு ஆனந்தம், எங்களுக்கு ஆனந்தம். இவ்வளவு ஒரு ஞாபகமாக அழைக்கிறாரே. பெயர் சொன்ன உடனே, பெயரிட்டு அழைத்த உடனே அந்த தாயினுடைய முகம் மலர்ந்தது. அந்த பிரச்சனைக்காக அவர்கள் சொல்லாமலேயே ஐயா சொல்லி ஜெபிச்சு அனுப்பினார். இதுதான் ஒரு பெயரிட்டு அழைக்கும் பொழுது அவர்களது அடையாளத்தையும் அவர்களுடைய பெயருக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதையையும் நெருக்கத்தையும் அது வெளிப்படுத்துகிறது. அந்த ஒரு தனி நபருடைய தனித்துவத்தையும் அவர்களுக்கு இருக்கிற மதிப்பையும் இந்த பெயரிட்டு அழைக்கும் பொழுது ஒரு பந்தத்தை உண்டு பண்ணுகிறது. அதுதான் ஆண்டவருடைய தனிச்சிறப்பு. இப்பொழுது ஏறக்குறைய 8 பில்லியன், அதாவது 800 கோடி மக்கள் இந்த பூமியில் இருக்கிறதாக கணக்கெடுக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் பரிசுத்த வேதாகமம் அழகாய் சொல்கிறது, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டான். என் பேர் ஜான். என்னுடைய பெற்றோர் அவர்கள் போய்கொண்டிருந்த திருச்சபை சிலான் பெண்டிகாஸ்டல் மிஷன், அன்றைய சீஃப் பாஸ்டராக இருந்தவர் காலம் சென்ற பாஸ்டர் சி ஜான், அவர் கையில் கொடுத்து குழந்தை பிரதிஷ்டை பண்ணும்படி கேட்டுக்கொண்டார்கள். அவர் என்னை மார்போடு அணைத்து ஜான் என்று பெயரிட்டார். இவன் ஒரு ஊழியக்காரனாய் வருவான். அந்த பெயர் இன்று வரை எனக்கு நிலைத்து நிற்கிறது. அவர் என்ன மனதில் நினைத்து எந்த பெயரிட்டாரோ அந்த பெயருக்கும் எனக்கும் சம்பந்தப்படுத்தி என்னை என் பெற்றோர்கள் வளர்த்து வந்தார்கள். இன்றைக்கும் அந்த பெயருக்கு உள்ள தெய்வத்தினுடைய கிருபையை நான் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பெயரிட்டு அழைக்கிறதிலே, பெயர் சூட்டுவதிலே ஒவ்வொரு தனிநபர் மீதும் நாம் கவனம் செலுத்துகிறோம். இந்த பெயரை வைத்தால் என்னுடைய மகன் இப்படிப்பட்டவனாய் வளருவான், இப்படிப்பட்ட குணலட்சணங்கள் அவனுக்குள் காணப்படும். என் மகளுக்கு இந்த பெயரை சூட்டினாள், அவள் ஒரு தீர்க்கதரிசியாய் விளங்குவாள், அவள் பிற்காலத்தில் இப்படிப்பட்ட நிலையில் இருப்பாள் என்று எண்ணிதான் அந்த பெயரை அவர்கள் பெற்றோர்களோ அல்லது தெய்வ மனிதர்களோ வைக்கிறார்கள். இந்த பெயருக்கு ஆண்டவனுக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுகிறது. ஒரு பிணைப்பை இந்த பெயரை விட்டு நாம் அழைக்கும் பொழுது ஏற்படுகிறது. அப்படிதான் தெய்வாதி தேவனும் பரிசுத்த வேதாகமத்தில் அவருக்கு பிரியமான ஒரு சிலருடைய பெயரை சொல்லி அழைத்திருக்கிறார். பொதுவாக ஜனங்களே என்று சொன்னாள், அது எல்லாரையும் குறிக்கிறது. அதில் ஒரு நபரை இந்த பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது
அவர்களுடைய உள்ளம் புல்லாங்கிரதம் அடைகிறது. ஜோஸ்பின் என்று ஒரு சகோதரின் பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது, அது சம்பந்தப்பட்ட அந்த சகோதரனுடைய நிலையை சொல்லும் பொழுது அவர்களுக்கு அங்கே எதிர்முனையில் சந்தோஷம் அடைகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். என் பேரை தான் ஆண்டவர் அழைச்சார். ஒரு முறை ஒரு இசை வாசித்து கொண்டிருந்த தம்பி, அவர் மேடையில் உட்கார்ந்து இசைத்து கொண்டிருந்தார். தேவ செய்தியை நான் வழங்கி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தேவ ஆவியானவர் ஒரு பெயரை சொல்ல சொன்னார். எனக்கு இந்த தம்பியினுடைய பெயர் இதுதான் என்று தெரியாது. ஆவியானவர் என்னை உந்தினதினால் அந்த பெயரை சொல்லிவிட்டேன். சொல்லி முடித்துவிட்டு நான் வந்து விட்டேன். சில காலங்கள் உருண்ட பின்பு அந்த தம்பி என்னோடு தொடர்பு கொண்டு சொன்னார், அங்கிள், இந்த மாதிரி நான் நினச்சி உட்கார்ந்து வாசித்துக்கிட்டே இருந்தேன். திடீரென்று என் பெயரை சொன்னீர்கள். ஆவியானவர் உங்களை சொல்லி ஏவினார் போல் தெரிகிறது. நான் அப்பொழுது அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் பெயர் ஆண்டவனுக்கு தெரியாதா? என் நிலைமை கர்த்தருக்கு புரியாதா? என்ன கூப்பிட மாட்டாரா நினச்சிக்கிட்டே இருந்தால் கரெக்டாக நீங்கள் கூப்பிட்டுட்டு உங்கள் மூலமாய் கர்த்தர் என்னோடு பேசினார். இன்றைக்கு ஒரு சிறந்த இசை கலைஞனாக ஆண்டவருடைய திருப்பணியை தன்னால் முடிந்த மட்டும் தன் வேலையோடு கூட சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் பெயரிட்டு அழைக்கும் பொழுது உண்டாகிற ஓர் ஆசீர்வாதம். மோசேயை கர்த்தர் அழைத்தார், ஆபிரகாமை அழைத்தார், யாக்கோபை அழைத்தார், சாமுவேலை அழைத்தார். ஒவ்வொருவரையும் அழைக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது அங்கே அவர் அழைக்கும் பொழுதே தெரிகிறது. பாருங்கள், ஆபிரகாம், பல ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். இதை அழைத்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் போய்விட்டாலும் இன்று வரை ஆபிரகாமின் நிமித்தமாக விசுவாச மார்க்கத்தார், ஏன் நான் கூட நீங்களும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும். அன்றைக்கு அவருடைய பெயரை ஏன் அழைத்தார்? அவருடைய அர்ப்பணமான வாழ்வு, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை கனப்படுத்தின வாழ்வு, தன் மகன் ஏகபுத்திரனையே கர்த்தருக்கு காணிக்கையாய் கொடுக்கக்கூடிய நிலையில் அர்ப்பணித்ததினால்தான் அவர் பெயர் அன்றைக்கு அழைக்கப்பட்டது. யாக்கோபு யார்? போராடி ஜெபத்தில் மேற்கொண்டவர். முழுதும் போராட்டம். ஒரு போராடி மேற்கொள்கிறவருக்கு தெய்வன் கொடுக்கிற கணம்தான் யாக்கோபு. யாக்கோபே. மோசே எப்படிப்பட்டவர்? தன் ஜனத்திற்காக, தன் இனத்திற்காக, தன் மக்களுக்காக எதையும் செய்ய துணிந்தவர். இவரால் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ரட்சிப்பு வரும். எனவே தான் மோசே, மோசே உன் நிமித்தமாக மக்கள் காக்கப்படுவார்கள் என்று அவர் பெயரை அழைத்தார். சாமுவேல், என் இதயத்தை திறந்து காண்பிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உனக்கத்தான்ப்பா இருக்கு. எந்த விதத்திலும் யாரோடும் நான் அளவலாவ முடியவில்லை. நீ ஒருத்தர் தான் என்னுடைய காரியத்தை அறிந்து என்னோடு உறவாடுவதற்கு என் சொல்லை பிறருக்கு எடுத்துரைக்க சரியான தீர்க்கதரிசி என்று சொல்லி சாமுவேல் பெயரை அழைத்தார். இன்றைக்கு தான் ஒரு இரட்சகன் எப்படிப்பட்ட பாவியையும் மன்னித்து மறுவாழ்வு தரக்கூடிய வல்லமை பொருந்தியவர் என்பதை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஜகேயு என்ற ஒரு மனிதனுடைய பெயரை அழைக்கிறார். லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவரை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சகேயு, சீக்கிரமா வாப்பா. இந்த பெயரை அழைப்பதற்கு காரணம் என்ன? எவ்வளோ பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும்போது போயிட்டு இருக்காங்க. திடீரென்று இந்த ஒரு நபர் பெயரை மட்டும் ஏன் அழைக்க வேண்டும்? அந்த சகேயுனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? அவர் ஒரு வரி வசூலிக்கிறவர். அவர் சொல்லுகிற அவருடைய கூற்றின்படி பார்க்கும் பொழுது, நான் யாரிடத்தில் ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்பி தருகிறேன். அப்படியானால் அநியாயமாய் அவர் வாங்கியிருக்கார். பாவி என்ற பெயரை எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு பெயர் பெற்றவர் இந்த சகேயு. பாவியான இந்த மனிதனுடைய வீட்டுக்கு போறாரே அப்படின்னு ஜனங்க பேசுறதுல இருந்த பாவிகளை
ரட்சிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பது என்ன அழகா துல்லியமாய் விளங்குகிறது பாருங்கள். சில சமயங்களிலே சில ஏழை மக்கள், பரிதவிக்கப்பட்ட மக்கள் அற்புதங்களை லேசாய் பெற்றுக்கொள்ளும் பொழுது, வசதிமிக்க வாய்ப்புகள் இருக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கவில்லையே ஏன் என்று ஒரு ஊழியர் என்னிடத்தில் கேட்டார். அப்படிதான் நடக்கிறது. இங்கு கூட பாருங்கள், சுற்றுமுற்றும் எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்துவோடு சீடர்கள் போகிறார்கள். ஒருவேளை ஏற்கனவே அற்புதங்கள் பெற்று கொண்டவர்கள் போயிருக்கக்கூடும். பல தரப்பட்ட மக்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது, ஏனென்றால் திரளான கூட்டம். இந்த சகேயு குள்ளன், ஏற்கனவே இவருக்கு பாவி என்ற ஒரு பெயர், அநியாயமாய் வசலிக்கிறவர் என்ற ஒரு பெயர், குள்ளன். ஆனால் ஜனக்கூட்டம் ஏராளம் இருக்கு. இயேசுவை பார்க்க விரும்புகிறார் இவர். அந்த வசனம் அழகா சொல்லும், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்துட்டே ஆரம்பத்திலிருந்து படிக்கும்பொழுது அப்படி அறியலாம். எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்கணும். அவரை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கார். அவரால் அற்புதங்கள் நடக்கிறது. ஏதோ காரியங்களை சொல்கிறாங்களே, அவரை ஒரு தடவை பார்த்துடணுமே. நான் கூட 1976ஆம் ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி தேவனால் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தப்பட்ட இரத்த சாட்சிகள் அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர், டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட், ரெவரண்ட் டாக்டர் ரிச்சர்ட் உம்ரன் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்த பொழுது, சென்னையில் உள்ள தூய கத்தீட்ரல் ஆலயத்தில் வெளியே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். அதிகமாக அவரை பற்றி நான் அறிந்து அவருடைய தியாகத்தை எல்லாம் படித்து தெரிந்திருந்ததினாலே, அந்த அர்ப்பணிக்கப்பட்ட தெய்வ மனிதன், அவர் சிறைச்சாலையில் அனுபவித்த வேதனைகள், அவருடைய சரீரத்தை எப்படியெல்லாம் அலங்கோலமாக்கினார்கள். ஆனால் இயேசுவுக்காக நிற்கிற ஒரு தெய்வ மனிதன் என்பதை அறிந்திருந்தபடியினால் எப்படி ஆகிலும் அந்த கூட்டத்திற்கு போய்விட வேண்டும். அது எப்படி பாஸ்டர் அவ்வளோ ஞாபகமாக நவம்பர் 24, 1976ன்றீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க. அடுத்த நாள் என் கல்யாணம் இல்லையா? அதனால் என்னால் அது மறக்க முடியாது. நெக்ஸ்ட் டே இஸ் மை வெட்டிங். 24th என்னுடைய நண்பரும் நானுமாக எனக்கு வேண்டிய காலணிகள், ஷூ எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த தெய்வ மனிதனுடைய செய்தியை கேட்டுவிட்டு அவரை பார்த்துவிட்டு போக வேண்டும் என்று அவளோடு நானும் என் நண்பனும் வந்து நின்றோம். திடீரென்று ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாக்கியமான நாள். ரெவரண்ட் ரிச்சர்ட் உம்ரன் அவர்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகிறார். நீங்கள் அவருக்கு கை கொடுக்கலாம். மேடையில் ஒரு சேரை போட்டார்கள், உட்கார வைத்தார்கள். சாது ஐயா அடிக்கடி சொல்வார், கரும்பு தின்ன கூலியா வேணும், அவ்வளவுதான். எல்லா பொருள்களையும் தூக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டேன். யார் தூக்கிட்டு போகிறாங்க, யார் வச்சு காப்பாற்ற போகிறாங்கன்னெல்லாம் ஒன்றும் கவனம் இல்லை எனக்கு. அந்த கூட்டத்தில் நெருக்கி அடித்து ஓடி போய் அந்த தெய்வ மனிதன் கையை பிடித்த உடனே, அப்பா என்ன ஆனந்தம், என்ன பேரின்பம். அன்பானவர்களே, ஒருவேளை சகையை கூட இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ அவரை பார்த்துடணும், அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கல. எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுகிறார். குள்ளன் ஆனபடியினாலே அவர் காட்டத்து மரத்தை ஒன்றை பார்க்கிறார். இஸ்ரேலுக்கு போனால் அந்த மரத்தை கைடுங்க காட்டுவாங்க, நான் கூட பார்த்தேன். அந்த மரத்தில் அவர் ஏறி உட்கார்ந்துக்கிட்டார். பாருங்கள், ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவர், நல்ல ஒரு அந்தஸ்து உள்ளவர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரள் கூட்டத்திற்கு முன்னாக ஓடி என்று எழுதப்பட்டிருக்கும். அப்போ ஓடுறார், பைத்தியக்காரனை போல ஓடுறார். என்னடா நம்ம டாக்ஸ் கலெக்டருக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு, ஒரே ஓட்டமாக ஓடுறார். அதை விட ரொம்ப ஓவரா மரத்து மேலே ஏறுறாரே, ஓவர் ஆகிட்டு இருக்குறா கிறுக்கு. அப்படி தான் மக்கள் பேசியிருக்கக்கூடாது. ஆனால் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை. இயேசுவை நான் பார்க்க வேண்டும். ஏறிட்டார்.
அதுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். இயேசு கிறிஸ்து கிட்ட வரார், கண்களை விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம கூட அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், நடிகைகள் வரும் பொழுது முண்டியடித்து ஓடி போய் அவங்கள பார்த்துடணும். இப்போ இந்த காலத்தில், நவீன காலத்தில் செல்ஃபி எடுத்துடணும் அப்படின்லாம் துடிப்பாங்க, பலர் உயிரை இழப்பாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை. ஆனால் இவனுக்கு, இந்த சகேயு என்ற நபருக்கு நல்ல ஆசை. சர்வத்தை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் எங்கள் ஊருக்கு வந்திருக்காரு, அவரை நான் பார்க்காம விடுவேனா? அந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்து கூச்சல் போடல, இயேசுவே இயேசுவேன்னு கத்தல, உட்கார்ந்து பார்த்தா போதும். பார்த்துக்கிட்டே இருக்கார். அங்கே தான் இயேசு கிறிஸ்து அருகில் வருகிறார். ஒரு பெயரை அறிந்தவர், அந்த பெயருக்கு உரிய நபருடைய வாழ்க்கை தரத்தை அறிந்தவர், இவன் ஒரு பாவி என்றதை நினைத்து அந்த பாவியின் பெயரை அழைத்தார் என்றால், உலகத்தில் எப்பேற்பட்ட பாவியையும் இயேசு நேசிக்கிறார். அதுக்கு தான் அழைச்சார். சிலர் சொல்கிறாங்க, நான் செஞ்ச அக்கிரமத்துக்கு எனக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ தெரியல. உண்மைதான், நாம் எல்லாரும் வழி தப்பி கெட்டு போனவர்கள் தான். நம்முடைய பாவங்கள் எல்லாம் இரத்தாம்பர சிவப்பு போன்றது தான். ஆனால் இயேசு அதை பஞ்சை போல வெண்மையாக்குகிறவர். பாவத்தின் மேல் அவர் கோபம் வைத்தாலும் பாவி மேல் அவர் கோபம் வைக்கல. எந்த ஒரு பாவியையும் நான் ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் அன்றைக்கு சகேயு சகேயு என்று பெயரிட்டு அழைத்தார். அன்பர்களே, ஒருவேளை நீங்கள் கூட ஒதுக்கப்பட்டவர்களாக, வெறுக்கப்பட்டவர்களாக, புறம் தள்ளப்பட்டவர்களாக, எல்லாரும் உங்களுக்கு ஒரு பட்டப்பெயர் வைத்து, இவனா திருடன், இவளா திருடி, இவனா அக்கிரமக்காரன், ஐயோ இவனா என்று சொன்னாலும் அவனை தான் கர்த்தர் பெயரிட்டு அழைக்க விரும்புகிறார். சகேவாப்பா, என்ன சந்தோஷம்! சந்தோஷத்தோடு இறங்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா, ஆண்டவர் இயேசு, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, உன் வீட்டில் நான் தங்கணும், இன்றைக்கு உங்கள் பேரை அழைச்சி நான் உன் வீட்டுக்கு வரேன், உங்கள் வீட்டில் தங்குறேன் என்று அழைக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சகேயுவனுடைய அந்த விடாமுயற்சி, ஓடுறார், மரத்தில் ஏறுகிறார், அவர் வரும் பொழுது அவளோடு பார்க்கிறார். இயேசு வந்து அங்கே அழகா சொல்லும், அண்ணாந்து பார்த்து. சகேயை பார்க்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன் அங்கே வந்து அண்ணாந்து பார்த்து, அந்த இடத்திற்கு, நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து, நீங்க இருக்கிற நிலைமையே பார்த்து, சீக்கிரமா வாப்பா, சீக்கிரம், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம் அதெல்லாம் இருக்கட்டும், சீக்கிரமா இப்போ வா, உன் வீட்டில் நான் தங்கணுன்றார். எந்த ஒரு பாவியையும் நேசிக்கிற ஆண்டவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பின் அழைப்பு தான் சகேயுனுடைய பெயர் அங்கே காட்டப்படுகிறது. அவர் பாவிகளை இவ்வளவாய் நேசிக்கிறார் என்பது வெளிப்படுகிறது. அடுத்து ஒருத்தங்க பேரை கூப்பிடுறாரு பாருங்க, லூக்கா 10:41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலைப்படுகிறவர்கள் இந்த பூமியில் ஏராளமானவர். எல்லாருக்கும் இந்த கவலை என்பது அவர்களை பிடித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், எப்பா, நாளைய குறித்து கவலைப்படாத, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கவலைப்படாது. இங்கே கூட அந்த அம்மா பேரை கூப்பிடும்போது, மார்த்தாளே, அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்படுகிறாய், கலங்கி தவிக்கிறாய். சில நேரங்களிலே சிலர் சொல்லுவார்கள், இந்த நிலையில் தான் நான் திருச்சபைக்கு வந்தேன், திடீரென்று எனக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை வந்தது, சம்பந்தமில்லாத வார்த்தை,
பிரசங்கத்திற்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை. திடீரென்று அந்த வார்த்தை வந்தது. என் கலக்கம் போனது. தெய்வ மனிதன் ஒருவர், மறைந்த மேய்ப்பர் MK சாம் சுந்தரம் ஐயாவை பற்றி ஒரு சாட்சி பகிர்ந்ததை யூடியூபில் நான் கேட்டேன். இந்த தெய்வ மனிதர் ஒரு நாள் அவருக்கு மிகுந்த கலக்கம். ஆனால் அவருக்கு தெரியும், இந்த திருச்சபைக்கு இந்த நாளில் போனால் அந்த தெய்வ மனிதன் தெய்வ செய்தி வழங்கி கொண்டிருப்பார், எப்படியாகிலும் போய்விடுவோம் என்று சொல்லி கலங்கி போன அந்த தெய்வ ஊழியர் அந்த திருச்சபைக்கு போய்விட்டார். ஆனால் போகும் பொழுது கூட்டம் முடிகிற தருவாயில் ஐயா மேய்ப்பர் MK சாம் சுந்தரம் ஆசீர்வாதத்தை போட்டுவிட்டார். இவருக்கு ஒரே துக்கம். ஐயோ, கொஞ்சமாவது ஏதாகிலும் எனக்கு வார்த்தை கிடைக்கணும் வந்தனே. வழக்கத்துக்கு மாறாக ஆசீர்வாதம் போட்டுவிட்ட மேய்ப்பர் MK சாம் சுந்தரம் ஐயா திடீரென்று திரும்ப மைக்குக்கு வந்தார். வாலிபனே, நீ கலங்காதே, நீ இந்த நிலையில் இருக்கிறாய், உன்னை கர்த்தர் வெகுவாய் நேசிக்கிறார், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யப்போ. சொன்ன மாத்திரத்தில் இவர் துள்ளி குதித்தார். ஆண்டவர் என் மேலே எவ்வளோ அன்பா இருக்கிறாரு, என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இருக்கார், என் கலக்கத்தை அறிஞ்சிருக்கிறார், சட்டத்திற்கு புறம்பே அற்புதம் செய்ய வந்துட்டார். மார்த்தாலே, நீ கலங்குகிறாய், கலங்காதே, உங்கள் பெயரையும் அவர் அறிந்திருக்கிறபடினாலே உங்களையும் அழைத்து, ஏன் மகளே கலங்கிட்டு இருக்க, ஏன் மகனை கலங்கி கொண்டிருக்க, உன் கவலையை தூக்கி போடு, உலக பிரகாரமான வேதனைகள் வேணாம், ஒரு நல்ல பங்கு நான் தான் என்பதை நீ அறிந்து வா, என்னோடு ஐக்கியம் கொண்டால் போதும் என்று நீ அதையும் இதையும் நினைக்காதப்பா, வா. அதனால தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசங்கத்தில் சொல்லுவார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் இங்கே நடக்கிறது. நீ வாமா, எதுக்கு பற்றி எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்க, சாப்பாடு அது இதுன்ட்டு, அது பார்த்துக்கிடலாம். கர்த்தர் கவலைப்படுகிறவர்களை அவருடைய கலக்கத்திலிருந்து போக்கவே பெயரிட்டு அழைக்கிறார். நீ என்னுடையவன் என்று சொல்கிறார். அடுத்து ஒருத்தருடைய பெயரை அழைக்கிறார் பாருங்களேன். யோவான் 11:43. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசரு, செத்து போயிட்டப்பா நீ, உண்மைதான், அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு, நாரும் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த செத்து போன அடக்கம் பண்ணப்பட்ட சீலையில் சுற்றப்பட்ட கட்டப்பட்ட அந்த மனிதனை பார்த்து, செத்த சரீரத்தை பார்த்து, லாசரு வா வெளி, லாசரு கம் ஃபோர்த். இன்றைய வாழ்க்கையிலே யாராக இருந்தாலும், எந்த நிலையில் நீங்கள் செத்து போன நிலையில் இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்து தூக்கி எறியப்பட்ட ஒரு நிலையில், கட்டப்பட்டு இனி உதவாது, மூச்சு போய்விட்டது என்ற நிலையில் இருந்தாலும் உங்களை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். லாசருவே வெளியே வா என்று சொன்னவர் இன்றைக்கு வெளியே உங்களை கொண்டு வர விரும்புகிறார். தேவனுடைய மகிமை எவ்வளவு பெரியது, தேவனுடைய மகிமைக்கு அளவே இல்லை. தன்னால் ஏதும் செய்ய முடியும் என்பதை வெளிப்படுத்தவே லாசருவை கர்த்தர் அழைக்கிறார். நீங்களும் கூட நினைக்கலாம், எல்லாம் ஓஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதற்கு மேல் வழி இல்லை, மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க, மருந்து மறுத்து விட்டது. ஆனால் கர்த்தர் சொல்றார், இல்லை, வெளியே வா, அதிலிருந்து நீ வெளியே வா, உன்னை நான் சுகமாக்க விரும்புகிறேன், உனக்கு நான் அற்புதங்களை செய்ய விரும்புகிறேன், உன் செத்த சரீரத்தை நான் உயிர்ப்பிக்க வந்து விட்டேன். ஆகவே கர்த்தர் இந்த லாசருவின் பெயரை சொல்லி அழைத்தது எதுவென்றால், தேவனால் எல்லாம் கூடும். உங்கள் பேரை கூட இன்றைக்கு அழைத்து, என்னால் எல்லாம் கூடும்பா, நீ நினைக்கிறையா, செத்து போயிடுச்சுன்ட்டு இல்லை, உயிரடைய செய்கிற தேவன்
ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். திருச்சபை ஆரம்பித்த காலகட்டத்தில் ஒரு வாலிப தம்பியை அவனுடைய ஃபோட்டோவோடு, அதாவது எக்ஸ்ரே புகைப்படத்தோடு கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஐயா, என் மகனுக்கு இப்படி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கு, அடுத்து அறுவை சிகிச்சை பண்ணணும், என் கணவர் என்கிட்ட இல்லை, போயிட்டார், என் மகனையும் நான் இழக்க முடியாது, இந்த சபைக்கு வந்து ஜெபம் பண்ணால் இயேசு சுவாமி அற்புதம் செய்வார்னு. அந்த அம்மா ஒரு கிறிஸ்தவள் கிடையாது. ஆமாம்மா, உண்மையிலேயே இயேசப்பா அற்புதம் செய்வார் தான், கவலைப்படாதீங்க, ஜெபிப்போம். நீங்கள் போகிற அன்னைக்கு ஒரு மாறுதலை பார்ப்பீங்க. நம்பிக்கையோடு அந்த தாய் போனாள். விஜயா மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து நாள் குறித்த அந்த மருத்துவர் கடைசியில் என்னமோ ஒன்று தோன்றியது, நீ போய் மீண்டும் ஒரு ஸ்கேன் எடுத்துக்கொண்டு வா, அனுப்பி வைத்தார்கள். பழைய ரிப்போர்ட்டும் இருந்தது, புதிய ரிப்போர்ட் வந்தது. ரெண்டையும் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பார்க்கிறார். எப்பா, இது நீயே எடுத்துகிட்டு வந்தியா? ஆமையா. கூப்பிடுறார் இந்த ரேடியாலஜிஸ்ட் சம்மந்தப்பட்டவர்களை எல்லாம். ஆமாம் டாக்டர், இப்போ தான் எடுத்தோம் டாக்டர். இல்லையே, இந்த பழைய ரிப்போர்ட்டில் இப்படி சொல்லியிருக்குதே. ஆமாம் டாக்டர், இதுவும் நம்ம தான் எடுத்தது டாக்டர். ஆனால் இப்பொழுது இப்படி சொல்கிறதே. ஆமாம் டாக்டர், இப்போ அது நாங்கள் எடுத்தோம். டேய், என்னப்பா நீ பண்ணின? அந்த தாய் கண்ணீரோடு சொன்னாள், சார், எங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் ஒரு சர்ச்சுக்கு போனோம் சார். அங்கே இருந்த ஒரு ஐயாட்ட சொன்னோம். அங்கே இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, ஏசப்பா உன் மகனுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் சுகமாக்கிடுவார். அதை நாங்கள் நம்பிட்டு வந்துட்டோம் சார். அம்மா, நீ கும்பிடுற தெய்வம் உனக்கு அற்புதம் செஞ்சிச்சு, போமா, உன் பிள்ளைக்கு நீ அறுவை சிகிச்சை தேவையில்லை. அந்த மகன் இன்று வரை வாழ்கிறான், திருமணம் முடித்து விட்டான், வேலையிலும் உயர்ந்த பதவியில் இருக்கிறான். செத்து போய்விட்டதை உயிர்ப்பித்து அழைத்த இயேசு, லாசருவே வாப்பா, அப்படி உங்களையும் இன்றைக்கு பெயரிட்டு அழைத்து தன்னால் எந்த விதத்திலும் அற்புதங்கள் செய்ய முடியும், தேவனுடைய மகிமையை கொண்டு வர முடியும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இப்படி ஒவ்வொருத்தர் பேரும் அழைச்சிக்கிட்டே இருந்தார். சீமோன் பேதுருவை ஆண்டவர் ஆரம்பத்தில் சீஷனாக அழைத்தார். இடையில அவருக்கு சில காரியங்கள் குறுக்கிடும் பொழுது கூப்பிடுறார். லூக்கா 22:31-33 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, லூக்கா 22:31-33 வரை வாசிக்கும் பொழுது அதில் 31 பாருங்களேன், இப்படி சொல்றார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தான் உன்னை புடைச்சிறதுக்கு பார்க்குறான்பா. சீமோனே சீமோனே, ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன். உன் விசுவாசத்தில் நீ குறைவுபற்றக்கூடாது. சில நேரங்களிலே விசுவாச கப்பல் சேதமடையும் பொழுது கர்த்தர் பேரிட்டு அழைக்கிறார். இவா ஆதாமே ஆதாமேன்னார். பேரிட்டு அழைக்கும் ஆண்டவர் இன்றைக்கு கூட நீங்கள் விசுவாசத்தில் சற்று குறையும் பொழுது கவலைப்படாத, உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். அப்படி தான் சொல்கிறார் 32ஆம் வசனத்தில். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆண்டவர் இன்றைக்கு விசுவாசத்தில் குறைந்து போகிற எவரானாலும் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் குறைந்து போகாதபடிக்கு உங்களை எடுத்து நிறுத்த உங்கள் பெயரை அழைச்சி, கவலைப்படாதப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பெயரிட்ட ஆண்டவர், அழைக்கிற ஆண்டவர். சவுலை கூட அப்படி தான் அழைச்சார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம். சவுலுடைய வாழ்க்கை அப்படியே புரட்டி போடப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திற்கு பலரை அழைத்து வரக்கூடிய பாத்திரமாக சவுல் பவுலாக மாறி கர்த்தர் குரலுக்கு கீழ்ப்படிந்ததை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 4:15 வாசிக்கிறோம். அதிலே 4 இப்படி சொல்கிறது, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? வாழ்க்கை தலைகீழாக மாறியது. உங்களுடைய எதிர்காலத்தில்
நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக தான் அவர் பெயரிட்டு அழைத்தார். அடுத்து யார் பெயர்? உங்கள் பெயராக இருக்கலாம். ஜெபிப்போமா? இருக்கிற இடத்தில் எழுந்து நில்லுங்கள். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, நீர் தம்முடைய பிள்ளைகளை உற்சாகமூட்டுவதற்கு, அவருடைய வாழ்க்கையில் நீர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அநேகருடைய பெயரை பரிசுத்த வேதாகமத்தில் அழைத்தீர். பாவிகளுக்கு இரட்சகன், பாவிகளை நேசிக்கிறவர் என்பதற்கு அடையாளமாக சகையுவின் பெயரை அழைத்தீர். கவலைப்பட்டு கலங்குகிறவர்களுக்கு அடையாளமாக நீ கலங்காதே, மார்த்தாளின் பெயரை அழைத்தீர். செத்து போய்விட்டவர்களையும் உயிர்ப்பிக்க என்னால் முடியும், தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவதற்கு லாசருவே என்று அழைத்தீர். விசுவாசத்தில் குறைவுபட்ட சீமோனை அழைத்து உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தில் அவரை பெரிய வீரனாக மாற்றினீர். கிறிஸ்தவத்தை பால்படுத்த ஓடின சவுலை அழைத்து உமக்காக உழைக்கிற, அநேகரை ஆதாயப்படுத்துகிற உத்தம புருஷனாய் நிலை நிறுத்தினீர். இன்றைக்கு எங்கள் பெயரையும் நீர் அழைத்து என்ன செய்ய விரும்புகிறீரோ அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ள. உலகமெங்கும் இருக்கிற தெய்வ பணியாளர்கள், கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் எடுக்கிற நல்ல முயற்சிகளில் அவரோடு இணைந்து பணிபுரிகிறவர்கள் அத்துணை பேரையும் ஆசீர்வதியும். கத்தோலிக்க ஊழியர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை ஊழியர்கள், பெந்தை கொஸ்தே ஊழியர்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். உலகமெங்கும் இருக்கிற அரசியல் தலைவர்கள், எங்கள் தேசத்தின் அரசியல் தலைவர்கள், பிரதமர் தொடங்கி அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழகத்தின் முதல்வர்கள், எங்கள் நாட்டை காக்கும்படி இருக்கிற பாதுகாவலர், இராணுவத்தினர், காவல்காரர்கள், காவல் அதிகாரிகள், துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ குழாமினர்கள், ஆசிரியர் பெருந்தகைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இப்பொழுதும் இந்த ஆராதனையில் வியாதியோடு வேதனையோடு இனி அவ்வளவுதான் என்று எண்ணுகிறவர்களுக்கு அவர்கள் பெயரை அழைத்து அவர்களை சுகமாக்கும் அற்புதங்களை செய்துவிடும், அதிசயங்களை நடப்பித்துவிடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குழந்தை முதல் பெரியோர் வரை உம்முடைய தொடுதலை பெற பெயரிட்டு அழைத்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல செய்திகளை கேட்க மறக்காதீர்கள். பாருங்கள், இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாகும். பாருங்கள். தவற விட்ட இந்த செய்தி தொடர் உங்களுக்கு வேணுமா? த லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூபில் பாருங்கள். இல்லை என்றால் நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும், அதில் பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிற வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.